குடும்பத்தில் யாராவது வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்காங்களா? ஆ ஆ காலில் வந்துட்டு வாங்க. சுவாமியே ஐயப்பா பா பா பா. என்னப்பா நீதிமன்றத்தில் வழக்கு? வழக்கை வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? யாருக்கு? பூமி சுத்துறது மாதிரி மகன் சுத்திக்கிட்டே வாரான். தெளிவில்லை. அவனும் எங்கெல்லாமோ ஒவ்வொரு பொண்ணா பார்த்து தான் பார்க்கான். முடிவு கிடைக்கல. ஒருத்தையை இடையில செலக்ட் பண்ணி ஃபோனில் கடலை போட்டுக்கிட்டு இருந்தான். அது முடிவாகலை. கால் வந்துட்டு வா. இல்லை உண்மையை தானே சொன்னேன். ஏம்ல சிரிக்க நீ? வா. தை மாதத்துக்குள்ளே உன் பையனுக்கு முறையான கல்யாணம் நடக்கும். வெற்றியாக்கி தரேன். பொம்பளைக்கு இந்த விபூதியை கூட சரியாயிருவான். போப்பா. அடுத்து தன் பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்டுவந்தது யாரு? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். அம்மா என்னப்பா வேணும்? பிள்ளைகளை பற்றி கேட்டுவான்னு சொன்னதுக்கு ஏன் வந்த நீ? மகளை பற்றி ஓடிக்கிட்டேன். கால் வந்துட்டு வா. கேட்ட கழிக்கு 10 இங்கே இருக்கக்கூடாதுல்ல. உண்மையா இல்லையா? இப்போ பிள்ளை போன பிள்ளை வரணுமா? சேர்த்து வச்சுருவோம். உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை சரி பண்ணி எழுந்து நடக்க வச்சுருந்தேன். கால் வந்துட்டு வா. ஏன் சாமி? என்னடா தம்பி? ராம்நாடா? வீட்டுக்குள்ளே செய்வன நடந்திருக்குப்பா. மாற்றி தெளிவு பண்ணி தரேன், வாழ வச்சு தரேன். வா, அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. இந்தா வெட்டி உண்டு போ. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சரி பண்ணி கொடு கருப்பசாமி. உடலையும் உள்ளத்தையும் வாழ்வையும். எந்த ஊருமா உங்களுக்குலாம்? பரமக்குடி. வாங்கு வாங்கு. கும்பகோணம் ஏயா ஊடால வந்து நிற்கிறீங்க? நான் ராம்நாட்டை கூப்பிட்டுருக்கேன். என்னது என்னது? உட்காருங்க. தள்ளின்னு ஒரு ஊர் இருக்காப்போ. எங்கே இருக்குது? தள்ளியாது? அந்த ஊர் பேர் தள்ளியா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. யாருக்கும் இப்போ கொடுக்க முடியாது. உத்தரவு முடிஞ்சு தான் எல்லாத்துக்கும் உபதி கொடுப்போம். பொறுமை வேண்டும் எல்லோருக்கும். என்ன 3 ஒரு மனமும் 3 திசையில் இருக்குது. 3 ஒரு மனமும் 3 திசையில் இருக்குது. ஒருநிலைப்பட்ட மனதோடு கருப்பசாமியை கும்பிடுங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்பே வீட்டில் நோய் நொடியும் பிணிகளும் ஆரம்பித்தாச்சு. செய்வினை வினை கோளாறுகளால் உன்னுடைய குலதெய்வங்களை கட்டி அருகில் இருக்கும் காளி மாறி போன்ற தெய்வங்களை கண்ணெடுத்து பாராமல் ஆக்கி சல்லனை சாத்தி விட்டால் சூரியன் வராதது போல் தடுத்து நிறுத்தி குடும்பத்தில் பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம், இந்த 3ஐயும் இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். இடைப்பட்ட காலத்தில் இந்த பெண்ணுடைய உடல்ல ஒரு பாதிப்பு நடந்துருச்சு. இந்த பாதிப்பை நீக்கி நல்ல பிள்ளையா நடந்து வாழ வச்சா போதுங்களா?
செம்மப்படுத்தி தரேன். 3 முறை என்னை வந்து பார். பக்கத்தில் வா. கண்ண முடியுமா? சரியாயிரும். தூக்கி விடு. இப்போ மீன் அந்த பிள்ளை கையிலே கொடுத்துரு. வா. தெய்வ சம்பந்தமான தொழில்கள் எதுவும் உண்டுமா? என்ன தொழில்? குறி சொல்லுவீங்களா? என்ன சாமி? இப்போ எங்கள் தொழில் இல்லைங்க, வரதான்னு பார்ப்போம். ஓய் பொம்பளை பொம்பளை பொம்பளை. ஓய் வழி விடுப்பா. நீ விட்டுறியா? இன்னையிலிருந்து விருத்தியாகும். என்னை கூப்பிடுங்க. போகலாம். கர்மசாமிக்கு இந்த விபூதி வாங்கிக்கா. நல்லா இரு மகளே. ஓடே ஓடே. அடுத்த பைசில் கும்பகோணம். அடுத்த பைசில் கும்பகோணம். கும்பகோணம் பக்கம். கும்பகோணம் கை பையில் எழுதுப்பா. வாமா, கால் வந்துட்டு வாமா. மயிலாடும் பாறையில. அடுத்து தேனி பக்கம். தேனி மாவட்டம். யாருப்பா? தேனி. வெயிட்டிங்க. யாருப்பா அது? யாரே? ஏன் தங்கம்? ஓன் தங்கம் மேல என்ன வேணும் உனக்கு? இந்த பாரு என்ன எழுதிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா? போட்டாச்சு. போ, கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஓடியா. பிரமிட் ஆகும். உன் வாழ்க்கையில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சுட்டாரு. நல்லா. வேற என்னடா வேணும் தம்பி? கேள்டா. கையில் பணம் தந்துட்டேன், கடன் தந்தாச்சு. உனக்கு என்ன வேணும்? இப்போ நடக்காது. போயிட்டு வா, அடுத்து முடிப்போம். சொன்னது தான். யாருக்காகவும் தயவு தாட்சியம் பண்ண முடியாது. ஒரே வார்த்தை தான். போ. கர்மசாமிக்கு வாடா. கும்பகோணம் தம்பி வாடா. மதியாதார் தலைவாசல் மிதியாது என்று மான உள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. வா உட்கார். எதுக்கு இந்த பாட்டை படித்தோம்னு எனக்கே தெரியல. என்னப்பா வேணும் உனக்கு? சரி, இந்த விரலை பிடி. இழுத்து விடாண்டாம், பிடிச்சாலே போதும். இழுத்து விடாண்டாம், பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே போதும். எனக்கு வலிக்குன்னா உன்னை பிடிக்க சொன்னேன். இல்லை, கால் வந்துட்டு வா.
உன்னுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல சனி பகவான். உடனே இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஜோதிடக்காரர்கள்லாம் கருப்பசாமியே ஜாதகத்தை பற்றி தானடா சொல்லுதாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. இவனை புரிய வைக்கிறதுக்கு அவன் ஜாதகத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஜாதகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தொழில், செயல், ஞானம் புரிந்து கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்கள் யாவரும் மதியாமல் நின்று ஒதுக்கி வைத்தது போல் உன் உள்ளம் வேதனைப்படுகிறது. உண்மையா இல்லையா? யார் பக்கத்திலும் போய் நிற்க முடியவில்லை, யார் வீட்டுக்கும் செல்ல முடியாத அளவுக்கு தன்னை தானாகவே ஒதுக்கிவிட்டது உன் குடும்பம். கால் வந்துட்டு வரலாம். அதான் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று. இப்போ உனக்கு கல்யாணம் நடக்கணும், விஷயம் அவ்வளவுதான். உட்கார். சொந்தம் இல்லாமல் வேறு ஜாதியில் பெண்ணு கிடைச்சா முடிச்சுக்கிடுவியா? நமக்கு தேவை ஒரு நல்ல பெண், அவ்வளோதானே விஷயம். பக்கத்தில் வா. இந்த தை மாதத்தில் உனக்கு திருமணம் நடக்கும், உனக்கு தொழிலும் தருவேன், வெற்றியாயிருவேன். இந்த அப்படி பணமும் கிடைச்சாச்சு. போ. கர்மசாமிக்கு தேனி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. இருடா, அவங்க கேட்குறாங்க. இரு. சந்தோஷம். இந்த பையன் யாரு? உங்கள் பேரனா? வேண்டிதாங்க வரலாம். நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலேன். இது யாருடா? உன் பையன். அது யாருடா? அஜோ அஜோ. நல்லா இருக்கும். என்ன வேணும்? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியாடா? வருத்தப்பட மாட்டிய. அறுத்து கட்டுத ஜாதி இல்லலாம் நீங்கள். இந்த பிள்ளைக்கு 2 மாங்கல்யம் போடணுங்கிற விதி அம்சத்தோடு பிறந்த மகள்கள். வாடும் இடத்தில் இவள் ஒழுங்காக இருந்திருப்பால் அவர்கள் இவளை ஏற்றிருக்க மாட்டார்கள். மனக்குழப்பம் மிகுந்தவர்கள் தேவையில்லாத பழியை சொல்லி இவளை கொலை மிரட்டல் செய்து இவள் உள்ளத்தை புண்படுத்தினார்கள். இதுதான் நடந்த உண்மைகள். காலம் டுவா. வரலாம். தேனியில் எந்த இடம்? ஓடப்பட்டி எங்கே இருக்கு? சென்றாயர் எங்கே இருக்காரு? அந்த சாமிக்கு உங்கள் குடும்பத்துக்கு எதுவும் தொடர்பு உண்டா? சரி, ஓகே. இப்போ உன் பிள்ளைய சேர்ந்து வாழ வச்சா போதுமா? நீ என்ன சொல்கிற? இந்த பையனை அங்கே வை. நீ என்னம்மா சொல்கிற? சேர்ந்து வாழ போறியா? கால் வந்துட்டு வா. நீ மட்டும் வரலாம். இந்தா உன் வீட்டுக்காரன் உன்னை கூப்பிட்டு போவான். இனி பிரிவில்லாமல் வாழ வச்சு தரேன். அவங்க அத்தனை ஒரு மரத்தையும் மாற்றி தரேன். வா. இன்னைக்கு இந்த பிள்ளையை பற்றி மட்டும்தான் உத்தரவு. அடுத்த வாரம் வந்து வீட்டை பற்றி கேட்கலாம். போ. இந்த பணம். கடன்கள் பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா? தேனி எல்லை. காலன்ட்டு வரலாம். நீங்கள் தேனியா? எந்த இடம்? வட புதுப்பட்டி. இதுக்கு முன்னால் கோடாங்கிப்பட்டி என்பது மதுரை மேலூர். அந்த கோடாங்கிப்பட்டி. ஏன்னா கோடாங்கிப்பட்டி மொத்தம் 3. மேலூர் பக்கத்தில் ஒரு கோடாங்கிப்பட்டி, செம்பட்டி பக்கம் ஒரு கோடாங்கிப்பட்டி, இது ஒரு கோடாங்கிப்பட்டி. சரிண்ணா? 1 2 3. அம்மா நீ யார்? காளியாத்தாவுண்டா உங்கள் வீட்டு பக்கம்? நீங்கள் தான் உத்தரவுக்கு வா. தலையை கொஞ்சம் தப்புடா.
கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேணும் உனக்கு? வண்டி பிரியார் போயிருக்கியா? பையனுக்கு இதுக்கு உடம்புல ரணமாக இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக போனீங்களா? பிள்ளை பேர் என்ன பேர்? கல்யாணம் முடிக்க வேண்டிய பிள்ளை பேர்? கருணீஸ்ரீ. கண்ணை மூடு. 3 முறை என்னைய பாரு, அந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் நடத்தி வைக்கேன். சொந்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான், கிடைச்சா அந்த பிள்ளை அங்கே வாழாது. வெளி இடத்துல மாப்பிள்ளையை தர புண்ணியமாக வாழ வைக்கேன். இந்தா இன்னைக்கு பொண்ணுக்கு மட்டும் தான் உத்தரவு. போ கால் வந்துட்டானே. எந்த ஊருண்ணே? பழனி பக்கமா? அதுக்கு பேரே பழனி செட்டிப்பட்டி. கால் வந்துட்டு வரலாம். வர்றேன். என்ன வேணும்? கொஞ்சம் உட்காருங்க. நீங்கள் வந்த உடனே நான் இப்படி கடத்தினேன், 2ஆம் தரம் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு விவரம் தெரியுமா? தானாகவே வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனதோடு வெளியேறியாச்சு. இனிமேல் அது திரும்பி வந்தால் வேற வாழ்வை அமைத்து கொடுக்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு. அப்படி வர வச்சு தரணுமா? கால் வந்துட்டு வரலாம். என்ன பௌர்ணமிக்கு ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துரு, உன் பிள்ளைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க. போ. கோவில்பட்டி. இந்தாக்கா வா வா ஏக்காவா. என்ன வேணும் உங்களுக்கு? கோவில்பட்டி. வார வெள்ளிக்கிழமை வந்திருக்கா. என்ன வா இந்த அப்படி இந்தா நல்லா இருக்கு, புண்ணியமாக இருக்கா. கோவில்பட்டி தகப்பனும் பிள்ளையும் வாங்கடா. ஏய் தகப்பனும் சொல்றதை புரிந்து தெளிவாக வர வேண்டும். மஸ்கட்டில் இருக்கிறது யாரு? கால் வந்துட்டு வா. நீ மஸ்கட்டில் இருக்கியா முஸ்கோட்டியில் இருக்கியா? வீடு வர இன்னொரு கால் வந்துட்டு வாங்க. ஏற்ற எடுத்து பார்த்தேன். உங்கள் அம்மாவுக்கு ஆயுளுக்கும் உயிருக்கும் எதுவும் பங்கம் இருக்குமோ என்ற சந்தேகம் உங்கள் மனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி எதுவும் ஆயுளுக்குரிய விஷயம் அங்கே இல்லை. அதை காப்பாற்றி கொடுத்துடலாம். இன்னும் 12 ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ வைப்பது நம் கடன் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கடன்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள். அதை சரியாக்கி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. அடுத்து திருமணத்தை பற்றி பேசி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? இந்தா ஜெயிச்சு தரேன். இப்படி அது ரெடி ஆகிடுத. இந்தா திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வா. கோயில்பட்டி அண்ணே உங்களுக்கு? வரலாம். உங்களுக்கு எந்த ஊரியா? கோயில்பட்டி. திருமணம் விஷயமா யாருக்கு? கால் வந்துட்டு மனதே வந்து உட்காருங்க. பிள்ளைங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணுமா? ஒரு சிவன் கோயில் தெரியுது, எங்கே இருக்கு? சரி. சுடமானசாமி வராரு, எங்கே இருக்காரு? இருக்காங்க. அதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் ஒழுமையாக செஞ்சிட்டீங்களா செய்யலையா? போன வருஷம் செஞ்சீங்களா இல்லையா? பண்ணலாம். கால் வந்துட்டு வா. வரலாம் வா. இந்த வைகாசி மாதத்தில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை கூடி வைக்கிறேன். கல்யாணத்தை கூடி வைக்கிறேன். வைகாசிக்குள்ளே நடக்கும்.
அவனுக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்தையும் நான் ஜெயிச்சு தரேன். இந்தா உன் கோபத்தை நிறுத்து போ. அடுத்த பைசில் அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாங்கப்பா. ஏய், ம். என்னாலும் வாழ்விலே போன் யாருக்குள்ளே இது உனக்கு போட தெரியுமா? உன் பிள்ளை போடுவாளா? என்ன வேணும் போ பிள்ளைக்கு? பக்கத்தில் வா. என்னம்மா படிக்கிற? நர்சிங் படிக்கிறேன். நர்சிங் ட்ரைனிங்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிட்டியா? ஃபஸ்ட் இயர் படிக்க. உங்கள் அப்பா அப்பாவி, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். உன் உள்மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். கால் வந்துட்டு வா. பயப்படுதா உன் பிள்ளை? பாவம், நல்ல பிள்ளைடா. இந்த படிப்பை உனக்கு நான் பூர்த்தியாக்கி தரேன். சில பேர்களால் உனக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கும். அதில் உன்னுடைய ஆழ்மனது பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால் உனக்கு சில விஷயத்தை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு உன் மண்டையில் குழப்பம் வந்துருச்சு. அந்த குழப்பத்தை இன்னையிலிருந்து தீர்த்து உன்னை சுபிட்சமாக படிக்க வச்சு வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமா? காலில் வந்துட்டு வா. ஏண்டா கவலைப்படுறே? வா. ஒவ்வொரு பொழுதும் இரவில் தாத்தான்னு சொல்லி என்னையை கும்பிடு. உன் மனசு மாறும், உன் வாழ்க்கை உயரும், தெளிவு கிடைக்கும். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா படித்து முன்னேறுவேன், உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன். இந்தாப்பா, எதுக்கும் கவலைப்படாத. நல்லா இரு. அப்பா அம்மா நல்லா வச்சுக்கா. போ, புண்ணியமாக இருப்ப நீ. போடு. சாத்தூர் எல்லை, சாத்தூர். அடுத்து ரொம்ப மயில் தொகையாக கிடக்கு. மயில் தொகையாக உங்கள் ஊரில் கிடக்குமோ? சாத்தூர் யாருப்பா? சாத்தூராண்ணே. உங்களுக்கு சாத்தூரா? உனக்கு சாத்தூராக்கா? சாத்தூர் நம்ம ஊரில் கிடையாத. முனியன் இருக்கான். முனியன் இருக்கோ உங்கள் ஊரில்? முனியன் இருக்கானோ? பக்கத்தில் ஒரு கடை இருக்கா? என்ன கடை அது உங்களுக்கு? கோயில் ஒரு கடை தெரியுதா? என்ன கடை அது? நீ கால் வந்துட்டு வா.